பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளின் தியானமாக ஞான புத்தகங்களின் என்ற பகுதியை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் துழாவிக் கொண்டிருக்கிறது. யார் தன்னை உத்தமமாய் உண்மையாய் தேடுவார்களோ அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் துழாவிக் கொண்டிருக்கிறது என்பதாய் நாம் கடந்த சில நாட்களாக தியானித்து வருகின்றோம். இந்த கர்த்தருடைய வல்லமை, இந்த தெய்வீக ஞானம் எங்கே இருக்கிறது, எப்படி நாம் அதை கண்டுபிடிக்கலாம் என்பதை குறித்து இன்றைய தியான பகுதியில் நாம் பார்க்கலாம். இந்த வேதம் முழுவதுமாக நிரம்பி இருக்கும் இந்த தெய்வீக ஞானத்தை 2 புத்தகங்களில் மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். சீராக் ஆகமம் மற்றும் சாலோமன் ஞானம். இந்த 2 புத்தகங்களிலும் முழுவதுமாக இந்த தெய்வீக ஞானத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த புத்தகங்கள் ரோமன் காத்தலிக் பைபிளில் மட்டுமே காணப்படுகின்றது. இந்த சாலோமன் ஞானம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. சீராக் எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது. யூதர்கள் எபிரேய மொழியில் எழுதிய நூல்களை மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதினார்கள். அதனால்தான் இந்த 2 நூல்களும் விடுபட்டிருக்கலாம் என்ற கருத்து நிலவுகின்றது. இந்த சீராக்கின் ஞானத்தை எருசலேமில் வாழ்ந்த எலியாசர் என்பவருடைய மகன் சீராக், அவருடைய மகன் பென்சீரா, அவருக்கு இயேசு என்ற இன்னொரு பெயர் கூட இருக்கின்றது. அவர்தான் தன்னுடைய தெய்வீக ஞானத்தினால் இந்த சீராக்கின் புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இவர் எழுதும்போது கூட தன்னுடைய தெய்வீக ஞானத்தினால் இந்த புத்தகத்தை எழுதியதாகவும், இந்த புத்தகத்தை படிப்பவர் அத்தனை பேரும் தெய்வீக ஞானத்தால் நிரம்பி கடவுளுடைய வல்லமையை பெற்று நல்ல ஆசீர்வாதத்துடன் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். நாமும் இந்த புத்தகத்தை தியானித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். சீராக்கின் ஞானம் 1 அதிகாரம் 5வது இறை வார்த்தையை பார்த்தோமானால், உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று, என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள் என்பதாய் கூறப்படுகின்றது. இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது கடவுளின் வாக்கில் வல்லமை உள்ளதை நாம் பார்க்க முடியும். இந்த உலக படைப்பில் கூட கடவுள் தம்முடைய வார்த்தையினாலேயே உலகத்தை படைக்கின்றார். அந்த வல்லமையுள்ள வார்த்தையில் ஞானம் அடங்கி இருக்கின்றது. இந்த ஞானம் இன்று யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய ஞானத்தை விரும்பி தேடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க கடவுள் விருப்பமுடையவராய் இருக்கின்றார். சீராக்கின் ஞானம் 24 அதிகாரம் 3வது இறை வார்த்தையை நாம் பார்ப்போமானால், உன்னதரின் வாயினின்று நான் வெளிவந்தேன் என்பதாய் கூறப்படுகிறது. இந்த ஞானம் கடவுளின் வாயிலிருந்து வெளிவருகிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ளதாய் இருக்கின்றது. இந்த வார்த்தை ஞானத்தால் ஆனது. இந்த வார்த்தை வல்லமை நிரம்பியது. இது மூடு பனி போன்று இந்த உலகை முழுவதுமாய் மூடிக்கொண்டுள்ளது. இந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அங்கெல்லாம் அதிசய அற்புதங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். சீராக்கின் ஞானம் 24 அதிகாரம் 18வது இறை வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, நானே தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை, கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளைகள் மேல் நான் பொழியப்படுவேன் என்பதாய் கூறப்படுகின்றது. இந்த ஞானமே எல்லாவற்றிற்கும் எல்லா நற்குணங்களுக்கும் பிறப்பிடமாயிருக்கின்றதாம். இந்த ஞானம் கடவுள் யாரை முன்குறித்து வைக்கிறாரோ, கடவுள் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு நிறைவாய் பொழியப்படுகின்றதாம். இந்த ஞானம் செல்லும் இடமெல்லாம் கடவுள் ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்றார் என்பதாய் நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க இந்த இறுதி நாட்களில் வேதத்தை தியானித்து வல்லமையின் ஆவியானவரை நிறைவாக பெற்று அந்த ஞானத்தின் ஆவியை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.